இப்போ இசையமைப்பு துறையில இப்போ கேளுங்க, ஃப்ரெண்டில் வந்து கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க வாங்க. என்ன நல்லா இருக்காது? பரவாயில்ல வாங்க. இப்போ ட்விட்டர்ல விமர்சனம் என்ன பண்றாங்கன்னா, எந்த படத்துக்குமே இசையமைப்புல வரல, அவர் பேரே தெரியல. புரியலப்பா நீங்க ஒரு சொல்றது. ஒரு ஒரு இசையமைப்பாளரை சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த இசையமைப்பாளர் எந்த ஒரு இதுக்குமே பண்ணல. பட் ஆல்பம் சாங்ஸை வச்சு இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இசையமைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னன்னா, கஷ்டப்பட்டு பல படங்களுக்கு, கைதி உட்பட பல படங்களுக்கு வந்து இசையமைச்சும் அதை வந்து வேற ஒரு ஆள் தான் இசையமைச்சதா சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அவர் பேர் நீங்கள் யாரும் சொல்கிறீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டு பேருமே திறமைசாலிங்கப்பா, ரெண்டு பேருமே திறமைசாலிங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இப்போ வந்து பெரிய இடத்துக்கு அவர் இருக்கார். அவரும் ஷார்ட் டைமில் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்றதுனால வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன் தப்பாக பார்க்கணும்? அதெல்லாம் நம்ம வரவேற்பு பார்ப்போம். சிரிச்ச போது ஒன்று கூட பண்ணலை அப்படின்ற தப்பு இல்லை தம்பி, வரலாமா? தப்பு இல்லை. மியூசிக்கே தெரியாமல் நாலாம் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன்ல, அதெல்லாம் அநியாயம் தானே. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வரக்கூடாது? மியூசிக் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. இல்லை, திறமை இல்லாமல் யாருமே நிற்க முடியாது தம்மா. திறமையோடு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. எல்லாம் தம்பி வாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும்.